சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. சூழ்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற வரை மனிதனை மண்ணினாலே படைத்த தேவனாகிய கர்த்தர் இயேசுவை எந்த சூழ்நிலை அந்த இன்றைக்கு நம்புங்க. நம்பிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. புலம்பல் 3:24 அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டு இறுதி நாட்களில் வந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் பின் திரும்பி பார்ப்போமேயானால் எத்தனையோ மனிதர்களை நம்பினோம். அவர்கள் பார்த்துக்குவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, அவங்க காரியங்கள்லாம் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, பொறுப்பெடுத்துக்குவாங்க, கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு சொன்னாங்களே, இருப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சு? இல்ல, அவர்கள் மேல, மனிதர்கள் மேல நான் வைத்த நம்பிக்கை அற்று போயிற்று. நேசம் வைத்தவர்கள் பலரின் நேசங்களும் வேஷமாக மாறிவிட்டது. நம்பி 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 இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இனி நம்ப கூடாது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் நம்பிக்கை வை. நாம் ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரை என்னை எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், உண்மை நம்புகிறேன். சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. சூழ்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற வரை அவர் மீது நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு செய்ய வேண்டியது எல்லாம் மீதமுள்ள நாட்களில் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்புங்க. God bless you.